என்னடா உங்களுக்கு திடீர்னு முருகர் மேலே பாசம், திடீர்னு வெற்றிமாறனுக்கு ஒரு பாசம் வந்துருச்சு, தனுஷுக்கு ஒரு பாசம் வந்துருச்சு, இந்த மானங்கெட்ட சீமானுக்கு திடீர்னு முருகர் மேலே பாசம் வந்துருச்சு. அட மானங்கெட்டவனுங்களே, இவ்வளவு நாள் திருப்பரங்குன்றம் மலையை சிக்கந்தர் மலைன்னு சொன்னானுங்க. அப்போல்லாம் என்னடா வாயில் வாழைப்பழம் வச்சுருந்தீங்களா நீங்களாம்? அப்போல்லாம் கேள்வி கேட்க வேண்டியது தான்டா. இது எங்களோட மலை, திருப்பரங்குன்றம் மலை எங்களுடைய தமிழ் முப்பாட்டன் முருகனுடைய மலைன்னு அப்போல்லாம் வாயை திறக்காம கடைசியாக ஒரு 5 வருஷத்தில் முருகரை பற்றி எவனுமே படம் எடுக்கலை. எவனோ ஒருத்தன் தெலுங்குக்காரன் ஒரு படத்தை எடுத்தாக்கா முருகன் இப்போ தான் எங்கள் முப்பாட்டன்னு தெரியுதா? முன்னாடிலாம் தெரியலையா? சிக்கந்தர் மலைன்னு சொல்லும் போது தெரியலையா? ஒட்டுமொத்த திருப்பரங்குன்றமே எங்களுடைய வக்போர்டுக்குன்னு சொந்தம்னு சொன்னானுங்களே, அப்போல்லாம் தெரியலையா? என்னமோ இப்போ புத்தி வந்துட்டா மாதிரி பேதலிச்சு பேசுகிறா மானங்கட்ட பயல்களா. அவன் என்னடா பணம் எடுத்தான்? ஆந்திராவில் என்னடா பணம் எடுத்தான்? முருகன் இந்தியாவோட கடவுள். தப்பு கிடையாது, தமிழ்நாடு இந்தியாவில் தானே இருக்குது. அப்போ முருகன் ஏன்டா தமிழ்நாட்டுக்குள்ளே மட்டும் சுருக்கி வைக்கிறீங்க? முருகன் என்பவன் உலக கடவுள். அவன் இந்தியாவில் பிறந்தான், உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கிறான், உலக மக்கள் கொண்டாடக்கூடிய ஒரு கடவுளாக இருக்கிறான். அவ்வளோதான். அவனை போய் வடநாட்டு கடவுள், தென்னாட்டு கடவுள், முப்பாட்டை அப்பாட்டன்னுட்டு ஏண்டா இப்போ பேசுகிறவன் எல்லாம் அப்போ பேசியிருக்கணும். தீபத்தை இது வரைக்கும் ஏற்ற விடாமல் தடுத்து வச்சுருக்கான் பார்த்தியா இந்த திமுககாரன். அவனை கேள்வி கேட்டுட்டிங்கன்னா நீங்களாம் ஆம்பளிங்க. பொட்டத்தனமாக அப்போ மூடின்னு இருந்துட்டு அவங்ககிட்ட ஆட்சி இருக்குன்னு சொல்லிட்டு மூடிட்டு இருந்துட்டு இப்போ என்னமோ முருகனமோ அவ்வளோ பாசம் வந்துருச்சு உங்களுக்கு முருகன் மேலே. மானகட்டப்பலாம். என்னடா உங்களுக்கு திடீர்னு முருகர் மேலே பாசம், திடீர்னு வெற்றிமாறனுக்கு ஒரு பாசம் வந்துருச்சு, தனுஷுக்கு ஒரு பாசம் வந்துருச்சு, இந்த மானங்கெட்ட சீமானுக்கு திடீர்னு முருகர் மேலே பாசம் வந்துருச்சு. அட மானங்கெட்டவனுங்களே, இவ்வளவு நாள் திருப்பரங்குன்றம் மலையை சிக்கந்தர் மலைன்னு சொன்னானுங்க. அப்போல்லாம் என்னடா வாயில் வாழைப்பழம் வச்சுருந்தீங்களா நீங்களாம்? அப்போல்லாம் கேள்வி கேட்க வேண்டியது தான்டா. இது எங்களோட மலை, திருப்பரங்குன்றம் மலை எங்களுடைய தமிழ் முப்பாட்டன் முருகனுடைய மலைன்னு அப்போல்லாம் வாயை திறக்காம கடைசியாக ஒரு 5 வருஷத்தில் முருகரை பற்றி எவனுமே படம் எடுக்கலை. எவனோ ஒருத்தன் தெலுங்குக்காரன் ஒரு படத்தை எடுத்தாக்கா முருகன் இப்போ தான் எங்கள் முப்பாட்டன்னு தெரியுதா? முன்னாடிலாம் தெரியலையா? சிக்கந்தர் மலைன்னு சொல்லும் போது தெரியலையா? ஒட்டுமொத்த திருப்பரங்குன்றமே எங்களுடைய வக்போர்டுக்குன்னு சொந்தம்னு சொன்னானுங்களே, அப்போல்லாம் தெரியலையா? என்னமோ இப்போ புத்தி வந்துட்டா மாதிரி பேதலிச்சு பேசுகிறா மானங்கட்ட பயல்களா. அவன் என்னடா பணம் எடுத்தான்? ஆந்திராவில் என்னடா பணம் எடுத்தான்? முருகன் இந்தியாவோட கடவுள். தப்பு கிடையாது, தமிழ்நாடு இந்தியாவில் தானே இருக்குது. அப்போ முருகன் ஏன்டா தமிழ்நாட்டுக்குள்ளே மட்டும் சுருக்கி வைக்கிறீங்க? முருகன் என்பவன் உலக கடவுள். அவன் இந்தியாவில் பிறந்தான், உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கிறான், உலக மக்கள் கொண்டாடக்கூடிய ஒரு கடவுளாக இருக்கிறான். அவ்வளோதான். அவனை போய் வடநாட்டு கடவுள், தென்னாட்டு கடவுள், முப்பாட்டை அப்பாட்டன்னுட்டு ஏண்டா இப்போ பேசுகிறவன் எல்லாம் அப்போ பேசியிருக்கணும். தீபத்தை இது வரைக்கும் ஏற்ற விடாமல் தடுத்து வச்சுருக்கான் பார்த்தியா இந்த திமுககாரன். அவனை கேள்வி கேட்டுட்டிங்கன்னா நீங்களாம் ஆம்பளிங்க. பொட்டத்தனமாக அப்போ மூடின்னு இருந்துட்டு அவங்ககிட்ட ஆட்சி இருக்குன்னு சொல்லிட்டு மூடிட்டு இருந்துட்டு இப்போ என்னமோ முருகனமோ அவ்வளோ பாசம் வந்துருச்சு உங்களுக்கு முருகன் மேலே. மானகட்டப்பலாம்.